வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான சிம்பிளான ஒரு மட்டன் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மட்டன் உப்பு கறி. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். அதை எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 300 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம போன்லெஸ் மட்டன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அது கூடவே நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாகவே நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவே போதுமானது. இது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா உங்கள் மட்டன் வேகும் போது ஒரு கவுச்சி வாடை வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கறி ரொம்ப ஸ்டிஃப் ஆயிரும். அதனால் 4 விசில் போதுமான அளவு. இப்போ பேனில் நம்ம நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெய் 2 எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன பட்டை பீஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கிராம்பு ஒரு 2 பீஸ் நம்ம சேர்த்துக்குவோம். இது கூடவே நம்ம சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் தூள் வச்சுருந்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம நைஸாக நறுக்குனா தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறையா சேர்க்குறனாலும் உங்கள் விருப்பம், நீங்கள் சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா பொரிய விட்டுருங்க. நீங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் நீங்கள் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உப்பு கறியோட டேஸ்ட் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் இந்த மாதிரி 2 நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை, அந்த கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போ நம்ம வரமிளகா ஒரு 6 சேர்த்துக்குவோம். அதாவது இந்த வரமிளகா தான் இந்த உப்பு கறிக்கு காரம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 10 மிளகா வரை நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. குண்டு மிளகா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 6 மிளகா நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நைஸாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வேகிற டைமில் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கறி வெந்துருச்சு பாருங்கள். நீங்கள் மட்டனை வேக வைக்கும் பொழுது கொஞ்சமாகவே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மட்டனை இதில் நம்ம சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம மட்டனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு உப்பு போதும்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம், பத்தலைன்னா ஒரு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வேக வைக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இது கூடவே நான் இப்போ பெப்பரும் ஜீரகமும் சேர்த்து நான் பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். அதை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துடலாம். இதில் தனியாத்தூளோ நம்ம மிளகா பொடியோ எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். இது ரொம்பவே சிம்பிள். இது நீங்கள் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. கடைசியாக நம்ம நறுக்குன கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணிடலாம். இது வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.